தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது மின்சார துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித ஃபீஸுமே இல்லாமல், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்தவித ஃபீஸுமே இல்லாமல் இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 30,000லேருந்து ஆரம்பித்து அதிகபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் மாதம் உங்களுக்கு 1,20,000 வரைக்கும் உங்களோட மாத சம்பளம் தருவது வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ யாராருக்கெல்லாம் இந்த ஜாப் உங்களோட கேட்டகரியை பொறுத்து சேஞ்ச் ஆகும். பட் ஸ்டார்டிங்கில் 30லேருந்து ஆரம்பித்து அதிகபட்சமாக 1,20,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் கிடைப்பதை வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு நிரந்தர அரசு பணி அப்படின்றத ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும், ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த ஒர்க்கை உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 10/7/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் இந்த வீடியோக்கு நான் தெளிவாக ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட்டும் இந்த சைட் தான், சரியா? ஸோ நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும், இந்த லிங்க் ரெண்டுமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினச்சாலும் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கெமிஸ்ட் ட்ரெயினி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயினி அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதற்கு அப்படின்னா இந்த ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லைனாலுமே சரி உங்களுக்கு வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரைனிங்கை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு முன் அனுபவம் இல்லைனாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். அதான் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 40 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலர் இல்லைனா ஃபுல் டைம் அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்சியில் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்து 60% நீங்கள் மதிப்பெண்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 வயதுக்குள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 27 வயதுக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத யூஆர் கேண்டிடேட்டுக்கு 17 வேகன்சியும், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு 4 வேகன்சியும், ஓபிசிக்கு 10 வேகன்சியும், எஸ்சிக்கு 6ம் எஸ்டிக்கு 3ம் டோட்டலாக 40 வேகன்சி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ அந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேஜ் வந்து இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக இந்த ஜாப்க்கு வந்து நம்மளால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் உங்களோட ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து கேட்பாங்க. ஸோ ஆதார் வெரிஃபிகேஷன் கேட்டிருக்கும். இதில் இந்த இதை கிளிக் பண்ணி நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸஸா அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் உங்களோட லாஸ்ட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராம்குமார் உங்கள் பேர் அப்படின்னா இந்த இடத்துல அவங்க ராம் அப்புறம் இதில் வந்து குமார் அப்படி சொல்லி கொடுத்துக்கலாம். சில பேருக்கு வந்து குமார் மட்டும்தான் பேராக இருக்குது அப்படின்னா நீங்கள் குமார் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த லாஸ்ட் டைமில் உங்களோட இனிஷியல் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு இது வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க. நீங்கள் மேலா ஃபீமேலா அதர்ஸா அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேட்டு மந்த் இயர் இருக்க மாதிரி இதை கிளிக் பண்ணி உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஆதாரோட நம்பர் வந்து ப்ராப்பராக வந்து கொடுத்துட்டு அதே நம்பர் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு வெரிஃபை ஆதார் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலுக்கு அதாவது நீங்கள் ஆதார் கார்டை வந்து மொபைல் நம்பர் கூட இணைச்சிருக்கணும். இணைச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் கொடுத்துருக்கூடிய ஆதாருக்கு பார்த்தீங்கன்னா ஆதாருக்கு மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வெரிஃபை ஆதார் அப்படின்றத கொடுத்த உடனே உங்களோட ஆதாரோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து வெரிஃபை வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஃபில் இன்ஃபர்மேஷன் ஃபில் டீட்டெயில்ஸ் வந்துருக்கும், அங்கே வந்து போகும். ஸோ அந்த வெரிஃபை முடிச்சதுக்கப்புறம் அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு சேவ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா வெரிஃபை ஓடிபி அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ ஓடிபியில் நம்ம வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக லாகின் அண்ட் அப்ளை அப்படின்ற இந்த பேஜுக்குள்ள வரும். இதில் நீங்கள் என்ன யூசர் ஐடி கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணீங்களோ என்ன இமெயில் கொடுத்தீங்களோ இல்லை கேப்சா பார்த்தீங்கன்னா 15+4 வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா 15+4 பார்த்தீங்கன்னா 19. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி தான் கொடுப்பாங்க அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன கேப்சா ப்ராப்பராக கொடுத்துருக்காங்களோ அந்த கேப்சாவை ப்ராப்பராக இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ 15 அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா இதில் வந்து 15 பாருங்க 15 அப்படின்னு சொல்லி சாரி 19 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து 19 வந்து வந்துருச்சு. ஓகேவா? இப்போ 19 அப்படின்றத கொடுத்துட்டு இந்த யூசர் ஐடி அந்த இமெயிலை வந்து கொடுத்துட்டு லாகின் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு இந்த ஜாப்க்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும்.
ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பேசிக் பே பார்த்தீங்கன்னா 30,000 வந்து கம்பல்சரி வந்து கிடைச்சிடும். ஸோ 30,000க்கு குறைய வந்து இருக்காது. பட் உங்களோட குவாலிஃபிகேஷன் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தெரியும் அப்படின்றத ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,20,000க்குள்ளே வந்து கிடைக்கும். அதாவது 30,000 பேசிக்காக எல்லாத்துக்குமே வந்து கிடைச்சிடும். பட் உங்களோட ப்ராப்பரான குவாலிஃபிகேஷன் இருக்குது, நல்லா உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்குது, திறமை இருக்குது அப்படின்னா 30,000க்கு அதிகமாக 60,000 70,000 1,00,000 கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேலரியாகவே கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு ₹500 பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்க. ஸோ ஆஃப்லைனில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு தான் நீங்கள் சலான் ஃபில் பண்ணி அதில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் இருக்கீங்க, ஃபீமேல் இருக்கீங்க, பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த வித ஃபீஸுமே இல்லாமல் இந்த ஜாப்க்கு ஃப்ரீயாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் டெபிட் கார்டு, நெட் பேங்கிங்கு இல்லை கிரெடிட் கார்டு இது மூலமாகவும் சரி இந்த ஜாப்க்கு வந்து ஈஸியாக உங்களை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த இதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் இணைச்சி தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களோட 10th பாஸ் ஆனீங்களே அதோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி அப்படின்னா அதோட மார்க் ஷீட் வந்து நீங்கள் கம்பல்சரி இணைச்சி வந்து அனுப்பிச்சிருக்கணும். ஓகேவா, ரெண்டுலேயே ஏதாவது ஒன்று ஜெராக்ஸ் காப்பி தான். ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டோட ஜெராக்ஸ் காப்பி, நெக்ஸ்ட் நீங்கள் எம்எஸ்சி முடிச்சதுக்கான டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்கல்ல கவர்மெண்ட் சைட்லேருந்து, அது காலேஜ் சைட்லேருந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்கள் இணைச்சி தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் ஃபைனல் இயர் முடிச்ச கன்சல்டன்ட் மார்க் ஷீட் இருக்கும் இல்லையா, ஸோ மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரியோட ஜெராக்ஸ் காப்பி, அதாவது கேட்டகரினா உங்கள் ஜாதி சான்றிதழோட ஜெராக்ஸ் காப்பி இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது இல்லை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரீசெட் பண்ணி உள்ளே போய் லாகின் கொடுத்து நீங்கள் டீட்டெயிலாக முடிச்சு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அப்ளை பண்ணுற டைமில் தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ முழுக்க ஜெராக்ஸ் காப்பி மட்டும் தான். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக பயப்படாமல் கவர்மெண்ட் சைடு அப்படின்றதுலாம் நீங்கள் பயப்படாமல் தாராளமாக வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஃபர்ஸ்டே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ட்ரெயினி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கோடு சேர்த்து சேலரி வந்து கொடுப்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு லீஸ்ட் 3 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்க முடியும். அதாவது 1 இயர் ட்ரைனிங், நெக்ஸ்ட் ஒரு 3 வருடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியும். பட் இது ஒரு பெர்மனன்ட் ஜாப் அப்படின்றத வந்து அவங்க எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பெர்மனன்ட் ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஒர்க்கிங் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, இதுக்கு நீங்கள் சூட்டபுளாக இருப்பீங்களா அப்படின்ற விஷயங்களாம் அவங்க வந்து நோட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ட்ரைனிங்கோடு சேர்த்து அதையும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்போது உங்களோட ப்ராப்பராக எல்லா விஷயங்களும் நீங்கள் ப்ராப்பராக வந்து பண்ணணும், ப்ராப்பராக அந்த ஒர்க் எல்லாமே நீங்கள் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து டெம்பரரியிலேருந்து பெர்மனன்ட் வந்து ஆக்குவாங்க. ஸோ ஒர்க்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் ஏனோ தானே நீங்கள் ஒர்க் பண்ணாமல் ஸோ எல்லா விஷயமும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஜாப்போட ஃபுல் டீல்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் எதுவும் புரியல, உங்களுக்கு எதுவும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன புரியல அப்படின்றத தெளிவாக இந்த ஜாப்போட லாஸ்ட் டேட் முடியறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.